இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து ஆடியோ அப்டேட் ஒன்று தெளிவான விளக்கத்தோடு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆடியோ அப்டேட்டில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்றத பற்றியும், அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றியும், இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லை தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடியே நேரடி நேர்காணல் மூலம் எடுத்துட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வெளியிட்டது ஜூன் மாதத்தில் வெளியிட்டாங்க, ஜூலை மாதத்தில் கொஞ்சம் வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு வாரமாக அப்படியே நிறுத்திட்டாங்க. எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ரேஷன் கடையில் எந்த மாவட்டத்திற்கு அடுத்த ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஆடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. என்ன அந்த ஆடியோ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு நாங்கள் பதவி உயர்வு வழங்குவோம், அதற்கு பிறகு தான் புதிய பணி நியமனங்களை தொடருவோம் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குங்க. அதனால பதவி உயர்வு ஒரு பக்கம் அவங்க தொடர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புல கூறியிருக்கிறாங்க. என்ன, நாங்கள் விரைவாக எவ்வளோ சீக்கிரம் எங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிட்டு வரோம் சார். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் இருக்கிற 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டுருவோம். அதுலேயும் முக்கியமான கோயம்புத்தூர், மதுரை, சென்னை மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு அதிகமான வேக்கன்சிஸோடு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு அதிகமான வேக்கன்சிஸை இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு சில தகவல்கள் வந்திருக்குங்க. இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த டைம் இந்த 3 மாவட்டத்துடைய வேக்கன்சிஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் நம்ம அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 3 மாவட்டத்திற்குமே ஒரு 3000 மாவட்டத்திற்கு 1000 பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 3000 பேர் வந்து புதுசாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. பேக்கேஜரோட ரிசல்ட் இன்னும் வெளியிடல. அப்படி பார்க்குறப்ப அந்த மாவட்டத்திற்கும் இன்னும் ஓரிரு தினங்களில் பேக்கேஜர் ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த மாவட்டம், இந்த சென்னை, கோவை மற்றும் மதுரை மாவட்டத்தில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த ஜூலை 21ஆம் தேதிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஸோ 100% ஜூலை 21க்கு முன்னாடி மாவட்ட வாரியாக 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மீதி இருக்கிற இந்த 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் ஜூலை 21க்கு முன்னாடியே நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடையில் மிக மிக முக்கியமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவரை எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எல்லாத்தையுமே வெளியாகிருக்கு. மீதி இருக்கிற மாவட்டங்களில் ரிசல்ட் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு மீண்டும் ஒரு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. 2வது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் சில மாவட்டங்களுக்கு வெளியிட போகிறாங்க. அதில் இன்னும் வேக்கன்சிஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பலாங்க. ஸோ ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து
ஆடியோ அப்டேட் ஒன்று தெளிவான விளக்கத்தோட நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இந்த ஆடியோ அப்டேட்ல என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்றத பற்றியும், அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்றத பற்றியும், இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்லப் போறேங்க. மக்களே, நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்ல தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்கள கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடியே நேரடி நேர்காணல் மூலம் எடுத்துட்டாங்க. ஆனா ரிசல்ட் வெளியிட்டது ஜூன் மாதத்துல வெளியிட்டாங்க. ஜூலை மாதத்துல கொஞ்சம் வெளியிட்டாங்க. ஆனா இப்போ 1 வாரமா அப்படியே நிறுத்திட்டாங்க. எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட்டே கிடையாது அப்படின்ற மாரி மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ரேஷன் கடையில எந்த மாவட்டத்திற்கு அடுத்து ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு ஆடியோ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எல்லாத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. என்ன அந்த ஆடியோ அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு நாங்க பதவி உயர்வு வழங்குவோம். அதற்கு பிறகுதான் புதிய பணி நியமனங்களை தொடருவோம் அப்படின்ட்டு சின்னதா ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குங்க. அதனால பதவி உயர்வு ஒரு பக்கம் அவங்க தொடர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்ட நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புல கூறியிருக்கிறாங்க. என்ன நாங்க விரைவா எவ்வளோ சீக்கிரம் எங்களால முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்க ரிசல்ட்ட அப்டேட் பண்ணிட்டு வரோம் சார். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஓரிரு தினங்கள்ல இருக்கிற 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டுருவோம். அதுலயும் முக்கியமான கோயம்புத்தூர், மதுரை, சென்னை மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு அதிகமான வேக்கன்ஸிஸோட இருக்கும். நீங்க எதிர்பார்த்தத விட 3 மடங்கு அதிகமான வேக்கன்ஸிஸ இந்த ஆண்டு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புலருந்து நமக்கு சில தகவல்கள் வந்திருக்குங்க. இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த டைம் இந்த 3 மாவட்டத்துடைய வேக்கன்ஸிஸ் வந்து அதிக அளவுல இருக்கும். கிட்டத்தட்ட வேக்கன்ஸிஸ் நம்ம அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 3 மாவட்டத்திற்குமே ஒரு 3000 மாவட்டத்திற்கு 1000 பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 3000 பேர் வந்து புதுசா எடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ அதனால நெறைய பேர் நெறைய மாவட்டங்கள்ல சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. பேக்கேஜரோட ரிசல்ட் இன்னும் வெளியிடல. அப்படி பார்க்குறப்ப அந்த மாவட்டத்தினருக்கும் இன்னும் ஓரிரு தினங்கள்ல பேக்கேஜர் ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். இப்ப இந்த மாவட்டம் இந்த சென்னை, கோவை மற்றும் மதுரை மாவட்டத்துல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் இந்த ஜூலை 21ஆம் தேதிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க அப்படின்ட்டு நாம எதிர்பார்க்கப்படுது. ஸோ 100% ஜூலை 21க்கு முன்னாடி மாவட்ட வாரியா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மீதி இருக்கிற இந்த 10 மாவட்டத்தோட ரிசல்ட்டையும் ஜூலை 21க்கு முன்னாடியே நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடையில மிக மிக முக்கியமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவரை எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எல்லாத்தையுமே வெளியாயிருக்கு. மீதி இருக்கிற மாவட்டங்கள்ல ரிசல்ட் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு மீண்டும் ஒரு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட போறாங்க. 2வது ப்ரொபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள்ல சில மாவட்டங்களுக்கு வெளியிட போறாங்க. அதுல இன்னும் வேகன்சிஸ் வந்து கூடுதலா இருக்கும் அப்படின்றத நீங்க நம்பலாங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.